Hey guys, what's up? Welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் அதுவும் லைட்ரூமில் ரொம்ப வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சதுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சதுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்குறது அந்த ஒரு லைக் பட்டன் தான். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ எனக்காக அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ நார்மலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தான் வந்து ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் டோனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 20 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து ஒரு -22 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து ஒரு +40 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா, இதை வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூஜை தான் வந்து யூன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை நான் யூஜ்னே சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா யூஜ் இருக்குல்ல, ஸோ யூஜ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு -6 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +48 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து ஒரு +63 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். ஸோ எல்லோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் ஒரு -100, லூமினன்ஸ் வந்து ஒரு -25 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் ஒரு -20 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கை ப்ளூ. இதில் யூஜ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம், ஒரு மினிமம் லெவலில் ஒரு -1 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த மிக்ஸ் டூல் ஐக்கான் பக்கத்துலேயே பாருங்களேன், குடிக்குடியாக 3 டாட் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா, இது வந்து கலர் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான டூலு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சர்க்கிள் இருக்கும். அதில் பக்கத்தில் ஒரு சர்க்கிள் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணிங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் ஷேடோன்னு இருக்கும். ஷேடோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க் தெரியுதா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக பேனல் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் யூ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 230 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு +46 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -30 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணிங்களே, அது பக்கத்தில் செகண்ட் இருக்கும், அது பக்கத்தில் தேர்ட் இருக்கும். ஓகேவா, 1 2 3 தேர்டு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இந்த சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் இருக்கா, இது வந்து தேர்டு சர்க்கிள், இது வந்து ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது வந்து ஷேடோ, அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறது வந்து ஹைலைட். ஓகேவா, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும், அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஆரமாக இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேனல் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இதை வந்து யூஜ் வந்து ஒரு +223 கரெக்டாக வந்து அந்த ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு +71 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்,
ஒரு +15 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு இருக்கும், அதுக்கும் கீழே பாருங்களேன் பேலன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பேலன்ஸுன்றதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அரௌண்ட் ஒரு +50 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா? ஸோ இதை வந்து ப்ரொஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்னு இருக்கும். ஃபேவரட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஆரோ மார்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்னு இருக்கும். ஆர்டிஸ்டிக் கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆர்டிஸ்டிக் 4ன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த கீழே பாருங்கள், இந்த இடத்துல அமௌண்ட் இருக்கும், அது வந்து 100ல் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 126, அதாவது 126 கரெக்டாக வந்து அந்த ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை வந்து ஒரு +27 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து டென்ஹான்ஸ்ன்னு இருக்கும். டென்ஹான்ஸ், ஸோ டென்ஹான்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே விக்னட்னு இருக்கும். ஸோ விக்னட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மிட் பாயிண்ட், ஸோ மிட் பாயிண்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்சு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +26 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங் இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கே நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷனை வந்து ஒரு +47 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதுக்கும் கீழே பாருங்களா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பிஃபோர் எந்த மாதிரி இந்த இமேஜ், ஆஃப்டர் எப்படி ரொம்ப வேறு லெவலாக ஒரு ப்ளூ கலர் டோனு அண்ட் பிளாக் கலராக இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். ஸ்கின்னை பாருங்களேன். இது பிஃபோர் த ஸ்கின் டோன். இது ஆஃப்டர் த ஸ்கின் டோன். அந்த பேக்ரவுண்டை பாருங்களேன். இது பிஃபோர் த பேக்ரவுண்ட். ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ரொம்ப க்ரீன் தான் இருக்குது. பட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இமேஜ் பார்க்க கொஞ்சம் லுக்காக இல்லை. ஆஃப்டர் அந்த ப்ளூ கலர் டோன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மொக்க இமேஜை கூட உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிரேடிங் பண்ணி சூப்பராக வந்து எடிட் பண்ண முடியும், அதுவும் லைட் ரூமில். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போகிறோமோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக எங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் Instagram ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க. அண்ட் இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் வெயிட், ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து 2 காலம்ஸாக வந்து பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் இந்த வீடியோவில் எங்கே வேணா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் 2 டிஜிட் நம்பர் இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ இந்த 2 டிஜிட் நம்பர் அகைன் இன்னொரு பாஸ்வேர்டு பார்க்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் 2 டிஜிட் நம்பர், இந்த 2 டிஜிட் நம்பர் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த 4 டிஜிட் நம்பரை அந்த ப்ரீசெட்டில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எப்படி பாஸ்வேர்டு வந்து கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.